பரிதாரத்தை பூசிக்கொள்ள நீர் உயிர்ந்தால் நெற்கதிர் உயிரும். நெற்கதிர் உயிர்ந்தால் குடிமக்கள் உயிர்வார்கள். குடிமக்கள் உயர்ந்தால் மன்னவன் கோல் உயரும். அப்படி நம் நாட்டு மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள். எல்லோரும் சுக சேமத்தோடு வராங்க. எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் இல்லை. காவலன் இந்த நினைவு தேசத்தை நல சக்கரவர்த்தி என்ற பெயரோடு சீர சிறப்புடன் சாட்சி புரிகிறது. ஆமாங்க. இந்த போதிலும் எனக்கு அருமையான ஒரு மனைவி உண்டு. உங்களுக்கு சரிங்க ஐயா. தமயந்தி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டிருந்தேன். ஆண்டவன் அருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. எல்லாம் மதியம் உட்காந்து பாக்குறேங்கண்ணா. எனது மகளுக்கோ நலாயணி நலாயணி என்ற பெயரோடு சிறப்போடு வளர்த்து வரீங்க. இருந்த போது எனது மகனாலும் தகுந்த பருவமடைந்து. ஆமாங்க. பருவமடைந்த மங்கையை திருமணம் செய்ய வேண்டும் என்று எமக்கு எண்ணம். ஆமாங்க. நான் மட்டும் இதை கூறிக்கொண்டிருந்தால் எல்லா தாய் தந்து அந்த ஆசைப்படுவாங்க. என் மனைவி நான் பார்க்க வேண்டும். சரியா சென்று என் மனைவி தமயந்தியை உத்தரவையா. வணக்கம். ஒழுக்கம் எழுப்பம் தரலான், ஒழுக்க உயிரினும் வம்பப்படும். அப்படி ஒழுக்கத்தை காட்டிலும் இந்நாட்டை ஆளக்கூடிய நலமகராஜனுக்கு மனைவியாக தமயந்தி என்ற பெயரோடு சிறு சிறப்படும் வந்து வருகின்றேன். ஆம், என்னையும் என் நாட்டு மக்களையும் என்னுடைய கணவரையும் என்னுடைய மகளையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அல்லும் பகலும் 60 நாழிகையும் நான் வணங்கக்கூடிய கடவுளை வணங்கிவிட்டு என்னுடைய கடவுளை சந்திக்க வேண்டும். உன் புகழுக்கு இணையேது வண்ணமயில் வடிவழக நந்தா நந்தா மாணவர்க்கு அமுதளித்த முகுந்தா முகுந்தா வண்ணமயில் வடிவழக நந்தா நந்தா.
அம்மா இந்த வரேன் இந்த வரேன் வா 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 பாத்துங்க மாலை மனப்படத்தே மனப்படத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் கணவர் அடுத்ததாக அப்படி கேள்விப்பட்டவுடன் என்ன என்ன என்னடா ஏய் என்னது ஏன் நடக்குது பயம் 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 அந்த அளவுக்கு பயந்துக்கிறான் கண்ணு வேற அடிக்கிறேன் என்ன கணவர் அடுத்ததாக அப்படி கேள்விப்பட்டவுடன் ஒட்டட்டமாக ஓடி வந்து சிறப்பாத்து கரமுப்பி நமஸ்காரம் செய்து வாழ்க வளமுடன். டேய் ஏண்டா இவதான்டா உன்னை யாரும் ஊர்ல காரி முயிலையே என்னையா ஒரு வெளி ஊருக்கு வர நம்ம தாய் கிராமம் ஆமா என்ன என்ன ஒரு இது குளத்தூர்ரா நம்ம தாய் கிராமம் குளத்தூர் அந்த கிராமத்துக்கு வந்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம அரிச்சன நாடகம் நடத்திட்டு போயிருக்கோம். எங்கன்னா ஒரு துணி சுத்தம் ஒரு தலை சுத்தங்க தான் உங்கள்கிட்ட வாங்குற துட்டு என்ன பண்ற சேனி முடிச்சவன ஏன் தாலி இது மாதிரி ஷாம்பு போட்டு கசக்கூடாது. தாலி பாரியா நல்லா முருக்கா பிச்சு விட்டுருங்க. முன்ன மாதிரி வந்தா நான் ஐயா என்ன காலி போய் மாட்டாரு. வரும்போது தான் ஷாம்பு போட்டு கசக்குன்னு ஓடியாங்க. ராஜா இது கசக்கன தலை ஷாம்பு போட்டு கசிங்க வந்தங்க. இதுக்கு என்ன ஷாம்பு? கம்பெனி ஷாம்பு, சுக்கு ஷாம்பு. சுக்கு ஷாம்பா என்ன சொல்றான்? தனியா சிக்ஸ் ஷாம்பு அப்புறம் கோன் சொல்றேன் பாரு சிக்ஸ் ஷாம்பு சிக்ஸ் ஷாம்பு கல்தி மக்களே அந்த சிக்கு ஷாம்புல கெமிக்கல் அதிகமா கலக்கறானு. உங்களுக்கு வேற கட்டனா கூட அவங்களுக்கு போட்டி அவங்களுக்குள்ள தட்டி அப்படி தட்டி சிக்கு ஷாம்புல போடாதீங்கன்னா ஷாம்பு போட்டுக்கிறேன்னா டிஜிட்டல் போல்டு. என்னடா சொல்றான்? எடன் சொல்டர் எடன்
ஷோல்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வரும்போது தான் போட்டு கசக்கின்னு இந்த தலைய என்னடா இது எப்படி அடிக்கிறாவா 60 அடி கூந்தல் அப்படியே தொங்குதுடா மூஞ்ச பாரு கிடைச்சது ஏமா நான் சொல்றேன் யாரும் தவறானு கேட்டீங்க உங்க நல்லதான் சொல்றேன் உங்க நன்மைக்கு தான் சொல்றேன் நானு பெண்களோட பிறந்தவன் தான் நானும் அக்கா தங்கச்சி போனவன் தான் என்னடா சொல்றான் அக்கா தங்கச்சி பிறந்தவன் மண்ணை தொன்னாலும் மறைய தொண்ணணும் ஆமா ஒரு வேலை செய்தா கா மறைய பூ மாதிரி செய்யறோம் இதை ஒண்ணு மாட்டிக்கிறாங்க அக்கம் பக்கம் எவங்கிறான் கவனித்து கிடையாது காலை 6 மணிக்கெல்லாம் கையில பல்படி கொட்டிக்குதுங்க பெருசு தொட்டுக்குதுங்க பல வேலைக்கு தான் தபா 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 தபன்னு இந்த ஓலமால நாய் ஒண்ணுக்கு செப்பி சத்தம் கேட்கான் இப்படி சொந்தக்கார ஒருத்தர் வந்துருப்பாங்க 2 நாள் வீட்டுல தங்குவாங்க அப்பெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க அந்த பஸ் ஏத்த போதுதான் போய் போன் பண்றியா பார்த்தா தாய் என்று தங்கி என்று மதிக்க அடிக்கிறேன் என் பேர் தெரியல உனக்கு என்னடா இவன் பேரு என் பேர் தான் நயன்தாரா எங்க அப்பா வச்சு பேர் நயன்தாரா எங்க அம்மா வச்சு பேர் நக்குமா முடிய தொடாதரா பாவி சாமி கண்ணை குத்தி போடும் என்ன முனேஷ் பண்ண விட்டுக்கிறாங்க உன்னை எனக்கு மயிர் குத்தி காது வாங்கல ஆமா மருத்துவருக்கு போறாங்க அடக்கம் அமரல் வைக்கும் அடங்காத்து அன்றாரை கிழிக்கும் அடக்கமா இருக்கிற புள்ள நல்ல பேர் எடுக்கும் அடங்காத்துக்கு இது பிட்பேடி கிடைக்கும் ஒரு பொண்ணு யூஸ்க்கும் 700 இருக்கும் 4 இடத்த உத வாங்கும் அதுக்கு பிறகு அடக்கம் அமர ஒழிக்கும் அடங்காத்து அன்றாரை கிழிக்கும் நான் செய்த பாக்கியமோ சொன்னீங்க இது யாரு எழுதுந்தியா இந்த குரல் யாரு எழுதுந்து அப்படி புள்ள லப்பரு வேலை பாரியா போதான் ஏன் பொம்னேட்டா போடணுமே ஏன் ஆம்பளை போடக்கூடாதா பொம்னேட்டி மட்டும் ஆம்பளை போற ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் நல்ல டைட்டா மாட்டிக்கின்னு மெட்ராஸ் மெயின் ரோட்ல காலை வாக்கி போகும்போது நாங்களும் போடுவோம் நீ போடுவ அதுக்கு இல்லம்மா நானும் எவ்வளவு துணிலாம் போட்டு பார்த்தேன் பேண்ட் போட்டு பார்த்தேன் டவுசர் போட்டு பார்த்தேன் சட்டி போட்டு பார்த்தேன் ஏன் வாமண்ண கட்டி பார்த்தேன் இதுல இருக்கிற மகிமை எதுவும் கிடையாது இந்த வெய்ய நாளைக்கு இத மாட்டாதான் காத்து ஏசியில வரல அது சிலு 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 அது மட்டும் இல்ல இந்த துணியில வேற மகிமை உண்டு நேத்து ஆடின ஒரு நேத்து எங்க ஆடினோம் பசுமலை உலக்கூர் நாடகம் நீ கம்பெனி டாடா ஏசி விட்டு பஸ்ல தானே வந்த பஸ்ல கண்ட டிக்கெட் அப்படி கிடையாது நீதான் ஒரு கண்ட்ரைட் ஒரு பேச்சு முறைக்கு நான் ஒரு பேசஞ்சர் டிக்கெட் கேளு டிக்கெட் கொடுமான்னு கேளு டிக்கெட் கொடுமா தரேன் சார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டைமில் திருச்சேரி போறாம நான் அழகாக இருக்கணும் ஆமா ஆமா ரொம்ப அழகாக இருக்கணும் போறாம பூசிக்கிறானுங்க பாருங்க அதுதான் கேமரா எடுக்கிறாங்க என்ன பார்த்தவனுக்கு எப்படி வேலை பார்த்தீங்க நீ அடிச்சு எல்லாம் பையன் மூத்திரம் அறிவட்டணும் அது மூத்திரமானு வேறுவியான்னு தெரியல அது கொஞ்சம் நீங்க மோந்து பாருங்க யாரு சும்மா இருக்க மாட்டான் அவன் டேய் இவனை வச்சிட்டு ஒரு வேலை செய்ய முடியாது அவங்க அப்படிதாங்க பெரிய செத்து தொலை போடா யாரோ கரண்டி வச்சுக்கிறாங்க கரண்டி வச்சுக்கலாம் ஐப்பு வச்சுக்கிறான்
நலாயினி நமது மகள் தமயந்தி நலாயினி நமது மகளானவள் தகுந்த பொருள்படுத்தி விட்டார். ஆகையால் அண்ணவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். டேய் திருமணம் செய்ய வேண்டும். எப்போது பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு. கொஞ்ச நேரம் அவனை உள்ள அனுப்புடா. நீங்க சொல்லுங்க. தமயந்தி சுவாமி, நமது மகளுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை. ஆமா, ஆகையால் சீக்கிரம் சென்று ஐயா நாங்கள் அழைத்ததாக என் மகளை அழைத்து வா. வறுமையின் நீங்கள் உயிர் வாழா கவரிமான் போன்று தன்மானத்தோட தலை நிமிர்ந்து வாழ்வதே பெண்ணினத்திற்கு பெருமை என்றபடி இந்த நிலத நாட்டை ஆளக்கூடிய நல சக்கரவர்த்திக்கும் தமயந்தி என்ற அம்மையாருக்கும் மகளாக பிறந்து நலாயினே நலாயினே என பெயர் பெற்று சீரும் சிறப்போடு எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் மலர்வனம் செல்ல வேண்டும், சந்தோஷமாக ஆடிப்பாடி மகிழ வேண்டும். எனக்காக என் தோழிகள் காத்துக் கொண்டிருப்பார்களே, சந்திக்கலாம். ஏண்டி
எப்போ அம்மா கூட தான் பெல்லுவோம் கட்டி தெளிவா சொல்லுடா. மொட்டை மட்டி வாங்குவா. என்ன விட்டுட்டு இவ்வளவு சந்தோஷமா வந்துட்டீங்களே. இவ்வளவு நேரம் நீங்க எங்க இருந்தீங்க? நாங்க மலம நல்லா பார்க்கிறதுக்காக ஓட்டமா ஓடி வரோம். அது மட்டும் இல்ல, அம்மா எங்க இருக்காங்க தெரியல. அம்மா தானே. நல்லா சுத்தி பார்த்துட்டேன். அம்மா எல்லா இடத்துலயும் தேடி ஓடி வரண்டா. அது ஏமா நீங்க அம்மா தேடி வந்த ஒரு நேரம் ஆகுது. ஆமாடா. அம்மா நான் உங்களுக்கு வந்துருமா? அப்படியே. இன்னைக்கு நான் நேரம் வந்தது காரணங்குது. என்ன காரணம்டா? என் பொண்டாட்டி பேரா தாரே. ஆமா. அவ போட்டா பழம் ஜோரே. அத ஊத்துறாம நின்ன மாதிரி தம் தம்னு மோர. என்ன? அப்படி சொல்லு. நின்ன மாதிரி ஊத்துறா மோர. அப்படியே. நான் சாப்பிட்டு போட்ன ஏறு. இந்தன பார்த்தா மோர. இந்தன பார்த்தா கோர. நட்டு மேல பாரு. அப்புறம் என்னாச்சு? ஐதி புடிச்சு ஏறு. புடிச்சுக்குமா ஏன் மாறு. சொல்ல முடியல மீறு. நான் என்ன சொல்ல போறேன் வேற. பாரு என்ன சொல்ல போறே? புடிச்சுறேன். அப்படியே. என்ன பாட்டோ? இந்த மலவ கட்டல ஆடி பண்ணி நம்ம போய் பார்க்கலாமே. அப்படியே ஏண்டா? அறிவே. இந்த மலவத்தல பார்க்க போறே. அட நம்ம கால முழுது கொளுத்துள்ளி அப்படியே கை நீ கடக்கலாம்னு என்னடா சொல்ற? காலத்தை கழிக்கலாம் போல இருக்குமா? அப்படி தெளிவா சொல்லு. இங்க இருக்கலாம் போல இருக்கு சொல்றமா. ஏண்டி இந்த மலவ எல்லாம் பாக்கும்போது உனக்கு எப்படி இருக்கு சொல்லண்டி? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏண்டி சொல்லடி. எவ்வளவு அழகான வனம் பார்த்தாயா? சந்தன பூ போட்ட செம்பி. அதிலே கருவாட்டி. தேனை உண்டு. என் மனம் மலர்வதோ இன்று. போகலாமா? ஆப்பலாமா? வாராடி. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அழைத்து வந்து விட்டார். இந்த மரணத்திலகை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. மான்கள் போடுவது அதோ நிலையை கண்டு மனம் மகிழ்ந்தே என்று இதெல்லாம் பார்க்கும் பொழுது தினமும் மலர்வன எங்க வர ஒரு நாளைக்கு நீயாவது சொல்லுங்க என்னென்ன புத்துக்கு பாரு. என்னென்ன பூத்து பாரு. பொந்துல உந்துல எந்த தெளிவா சொல்லுடா. சரி விளையாடி கொண்டு போகலாமா? பாடுவதே
அப்பாவும் அம்மாவும் உங்களை ஐடியா சொன்னாங்க. வாங்க யாரோ பள்ளம் வெட்டி வச்சுக்கிறாங்க. நாடே திறந்தா நீ திறந்த மாட்டேடா. அம்மா சொல்றாங்க பாரு. இல்ல துணி மாட்டியாந்துக்கிறான் பாரு. எப்படி பாக்குறோம் என்ன சொல்லுவாங்க? இது மாதிரி கம்பெனி துணி போட வேண்டியதானே. இது கம்பெனி துணி. அது கம்பெனி துணி. மச்சான் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க. உங்க மச்சானா? வெளிநாட்டுல வேலை செய்யறான். உங்க மச்சான்? அவங்க சூப்பர் தச்சனா. வெளிநாட்டுல வேலை செய்யறான். என்ன நாட்டுல? அமெரிக்கா. அமெரிக்காடா பாவி. அமெரிக்கால வந்து அனுச்சாங்க. இது வரதுக்கு 7 வருஷம் ஆகி போச்சு. துணி வரது 7 வருஷமா? எத்தனை பிளேட் திருப்பி தெரியுமா? ஆன்லைன்ல புக் பண்ணதுமா? ஆன்லைன்ல இது ஆன்லைன்ல புக் பண்ணதான். நேத்து யூரியா போட்டு செஞ்சீங்களா? இன்னும் ஏதாயிலாம் பத்தியா சொன்னா பாருங்க எங்க அக்காங்க. ஆமா ஆமா. நானா போகாம அடுத்த ஆண்டு எனக்கு கூட தாந்து பையனுக்கு குத்து போனான்றாங்க. இதே மாதிரி துணி உங்க பையனுக்கு கேட்டியா? எங்க தங்கச்சி பாவாடை ஒன்று தைக்க சொல்லிக்கிறேன். இதுல பாவாடை தச்சா எப்படா இருக்கும்? ஏண்டா அறிவு கட்ட நாயே. ஏய் நீ சும்மா இரு. எங்கடா மகள்? இருக்காமா. அம்மா இலவசமா. பாடிமா. என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரணும். எல்லாரும் அது உங்களுக்கு தான் தகும். அடடா. ஹலோ how are you? யார் அது? அவர் விவகாரம் பெருசா போடும். உடம்புல அடி, துணியில அடிக்காத. ஆன்லைன் புக் பண்ணது. அவன் என்னதான் சொல்றான்? ஆன்லைன்ல புக் பண்ணுதுன்றானா? ஆன்லைன்லயா? அவனை சொல்லி தப்பு இல்ல. கேக்குறான். சாந்தியா? ஏய் சாந்தி. தாஜி சிரன்ல
மாதிரி கோடை கத்தி வாய் முறி எங்கேயோ இருக்க வேண்டியவன்டா. இங்க வந்து யாரா மானத்தை அம்மா அப்பா உங்களுடைய அருமை மகள் நலாயினை வணங்குகிறேன் என்னை வாழ்த்திருங்கள். வாழ்க வளமுடன் எண்ணம் போல் இருப்பாய். சந்தோஷம் சந்தோஷம். நலாயினி நேரமாகுது, வளர்மனம் செல்ல வேண்டும். தொழில் எல்லாம் காத்திருக்கங்க. நான் போயிட்டு விளையாட நில்லு. நான் போயிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. செல்லம் உட்கார்ந்துக்கிறீங்க. ஏன்டா ஒரு ஆணியே வச்சு அடியேன்டா? டேய், இது அரசபையா இல்ல உங்க வீட்டு கோவம் வருதா இல்லையா? ராஜா விட்டு பொண்ணுனா திமிரா உனக்கு? ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் செல்லமா வளர்த்துக்க. என் மகளை செல்லமா வளர்ந்துருக்கிறேன்டா. அதுக்கெல்லாம் காலம் என்ன மாதிரி இருக்குது? யா. காலம் என்ன மாதிரி கிடையாது எல்லாம். காலம் என்ன மாதிரி கெட்டு போச்சு இப்போ. ஏன்னா ஒரு பொண்ணு தண்ணிக்கு போக முடியல, அவன் கூச்சிட்டு வெறி ஏறி போய்கிறானுங்க. ஒரு பொண்ணு தண்ணியை மாட்டினா ஆச்சு வேற ஆணி வேற எடுத்துடுறானுங்க. எப்ப விளையாட்டு 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 இல்லடா செல்ல பெண்ணுடா. அப்புறம் எனக்கு கிளம்பிச்சு டேய், கோவம் கிளம்பி முதல் ரிவர்ஸ்ல வரும். அப்படியே டேய் இவனை புடிச்சு போய் அங்க போட்டு மூடு. சும்மாடி. மூஞ்ச பாக்குறேன் நான். என் மூஞ்சி இத பாரு. பாருங்க. அப்பா, எனக்கோ வயது தளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது இப்பதான் தெரியுது உனக்கு. அதான் அது தெரிஞ்சுனா சரிதான். இன்றோ நாளையோ என்றோ புரியவில்லை. அதுலங்க வருத்தப்படாதே. ஒருவன் பிறந்து விட்டால் பிறப்பது என்றால் கால் எறும்பு ஏறுதுங்க. அட பாவி. எனக்கு வயதாகி விட்டது, நீயோ பருவமடைந்து விட்டாய். உனக்கு திருமணத்தை செய்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு ஒரு சக்கரவர்த்தி தேவை. சக்கரை எத்தனை மூட்டை ஒண்ணும்? என்னது? சக்கரை கட்டாங்க. ஏய், நாட்டுக்கு சக்கரவர்த்தி. கால் செவிடுங்க எனக்கு. இத பாருமா, அவனுக்கு பணத்தை கொடுத்தே கெடுத்துட்டேன். ஆமாமா. அவனுக்கு செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டேன். அவன் என்ன பேசணும் தெரியாது பேசிருக்கான். எனக்கு ஆத்திரம் வந்தது. எனக்கு மூத்திரம் வராது. ஏய், எவனை வச்சு கொடுத்தாலும் வராது. சும்மா அவன் அப்படிதாங்க பொம்மையாட்டி பிறந்தவன் அவன். நீங்க நான் எங்க அம்மாவுக்கு பிறந்தேன். டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருக்குடா. மகளே, உனக்கு திருமணத்தை செய்து பார்க்கணும். நீ நாட்களாக எனக்கு ஒரு ஆசைமா. ஆகையா நீ திருமணத்தை செய்துக்கணும். நேரம் அது எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு. இதை விட்டு விடு. பருவமடைந்து விட்டாய். ஆம். டேய் அழகு மாங்கொத்து. மாங்குத்து புளியாங்குத்து. வாங்கடா. இதுக்கு மட்டும் வரணும் மாங்குத்து. அப்பா என்ன சொல்றாரு? என்ன கல்யாணம் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இருக்க வேணாம். ஏய், தெரியாது பிள்ளை. பாது சூது. பாது சுத்தாகிறோ காலை எந்த சொல்லிடு. சின்ன புள்ள தெரியாதுடா. எங்க ஊர்ல இந்த பெண்கள்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்காதுங்க. ஆமா உங்க ஊர்ல. கல்யாணத்துக்கு ஒத்துக்காதுங்க. என்ன படிக்கிற பொண்ணாச்சே. பசங்க. அப்ப நான் ரூம்ல இட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கல்யாணம் சொல்லுவேன். ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவியா? ஐயோ லைட் போட்டு அந்த புக் உனக்கு இது நம்ம கல்யாணத்துல இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும். ஆமா மறுநாள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அப்படியா? இந்த விளக்கம் சொல்லு. ரெண்டு ஒரு சொல்லு. ஏமா ஏன் கல்யாணம் வேணான்ற? கல்யாணத்துல என்ன ஆபத்து என்ன பயம் ஏன் வேணான்ற? எனக்கு பயமா இருக்கு. பொம்பளை பசங்க விரலா காட்டினா போதும், உரல முழுங்குதுங்க. கல்யாணம்னு சொல்லிட்டா போதும், இரவாந்த புடிச்சுங்க அடுக்குதுங்க. எதுக்கு? எப்ப கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு. கல்யாணத்துல என்ன ஆபத்து என்ன பயம் ஏன் வேணான்ற? எனக்கு பயமா இருக்குது. வேணாம் வேணாம் வேணாம். இப்ப கல்யாணம் வேணாம் வேணான்னுவேன். கல்யாணத்தை பண்ணிட்டு பாரு, ஒரு 10 வருஷம் பொறுத்து ஒரு தெருவே உற்பத்தி ஆக்கி வச்சிருப்பேன். என்னடா சொல்ற? இடுப்பு மேல ஒண்ணு, தோல் மேல ஒண்ணு, மூத்திரம் பயத்து அது உங்க வீட்டுலடா, உங்க ஜாதி புச்சாது. யார பார்த்து சொல்ற? கல்யாணத்துல என்ன பயம்? கல்யாணம்னா ஆபத்து இல்ல, பயமே இல்லை. அப்படி பயம் உனக்கு சொல்ல மாட்டேன் நான். சரி சரி சரி. கல்யாணம்னா ஒரு அறியாத அறியாத காய்கறியா பதார்த்தமா? அறியாத கத்திரிக்காய் அறியாத ஒரு ஆம்பளை சிங்கம் இளம் காலை உன் கயித்துல தாலி ஒண்ணு கட்டுவான். நான் தான் அவங்க இடத்துல தாலி அதனால தாலி கவுரா இல்ல நோம்பு கவுரா இல்ல மாட்டு மூக்கணா கவுரா. ஆம்பளை தான் உன் கயித்துல தாலி கட்டுவான். தாலி கட்டணும் ஒரு 5 மாசம் பொறுத்து பார்த்தா ஆளு எப்படி இருப்ப? எப்படி இருப்ப? நல்லா பச்சை 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 நல்லா
துளிர் விட்ட மாங்கொத்த மாதிரி இருப்பேன். நல்லா மூஞ்சி முதல்ல ஊதி ஆளு உப்பிடுவேன். ஏண்டா நான் இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம அப்புறமா நான் எதுக்கு ஒப்பிடுவேன்? இப்ப நம்பூட்டா ஓ ஏன் அப்ப மூஞ்சி ஊதி போகுதுன்னு கேக்குறியா? இப்ப நம்பூட்டா குழா தண்ணி குடிக்கிறேன். இங்க மாப்பிள்ளை விட்டு பொண்ணை வச்சுக்கா, அங்க போனா போர் தண்ணி குடிப்பேன். போர் தண்ணிங்க அடிக்கிறாங்க போது. அந்த போர் தண்ணி குடிச்சா உடம்புக்கு ஆகாது. கடகடன்னு மூஞ்சிலாம் ஊதினா ஆள் உப்பிடுவேன். அப்படி நெட்டு 8 மாசம் ஆகுது. 8 மாசம் பொறுத்து பார்த்தா எப்படி இருப்பேன்? அறியாத பொண்ணு யாருன்னா கூப்பிட்டா போதும் வேகமா ஓடுவேன், வேகமா ஓடியாருவேன். அந்த 8 மாசம் பொறுத்து பார்த்து வேகமா ஓட மாட்டேன், கொஞ்சம் வெகுவா போவேன். ஏன்டா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போனா? அப்ப ஏன் வெகுவா போறேன்னா, கல்யாணத்தை பண்ணிடுவாங்க, குடும்ப பொறுப்புலாம் உங்ககிட்ட ஒப்படைச்சுடுவாங்க. வீட்டு பீரோ சாவி வீட்டு சாவியில உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த சாவி வீட்டை வச்சு எவனா திருடன் தூக்கி போட போறான்னு அந்த சாவி இன்னைக்கு இடுப்புல சொருக்குவேன். சொருக்குவேன். காலை சாந்தி தெளிக்கும் போது இப்படி கே குடி சாந்தி தெளிக்கும் கை இடுப்புல குத்தும். அதுதான் ஒரு வெகுவா போறேன். அப்படியே நெட்டி முட்டி ஒரு 10 வருஷம் ஆகுது. என் ஜக்காத்தி சும்மா ஜக்காத்தியா ஒரு 10 மாசம் பொறுத்து பார்த்தா ஆளு எப்படி இருப்பேன்? 4 பேர் பார்த்து மதிக்கிற அளவுக்கு நல்லா கண்ணு போட எருமாடாண்டு இருப்பேன். உன்னை ஓடி போய் சுசைட்டு சேர்த்துட்டு உன் பாலை கறந்து நாங்க செய்யாருக்கு டீ கிடைக்கும். கல்யாணத்தை பத்தி ஒரு அறிகுறி தவிட்டு குருவேனியா அப்பா விளையாட்டுக்காக எல்லாரும் பேசுறேன்ப்பா. ஏங்க உங்களுடைய வருத்தம் எல்லாம் எனக்கு புரிகிறதுப்பா. நம்மளே கல்யாணத்தை பத்தி பேசினா எப்படி? முதல்ல குழந்தை கல்யாணம் சொன்னிய, முதல்ல குழந்தை கல்யாணம் சொன்ன பாரு, முதல்ல புள்ளி கலக்கணும். கல்யாணம் என்ன போய் நானும் என்னடா சொல்றீங்க? ஒரு கேள்வி சொல்லும், என்னடா பையா போனிய புள்ளி கலக்கணியா என்ன சொல்லலாம்? மாப்பிள்ளை கேட்டியா? மாப்பிள்ளை கலந்து பேசுறதுக்கு அதுதான் கல்யாணம் புள்ளி கலக்கணும். உங்களுடைய எண்ணம் ஏற்கமே எனக்கு புரிகிறது. சரிம்மா, தனக்கு பிறந்த மகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்து வைத்த கண்ணீரை பார்க்க வேண்டும் எங்களுடைய இருந்தாலும் என் மனதிலே ஒரு மனக்கருத்து இருக்கிறதப்பா. எனக்கு என்னவா தெரியவில்லை, இளம் பிராயத்திலிருந்து இந்த மனித ஜென்மத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விட்டதப்பா. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஒரு பெண்ணாக பிறந்தவளை அவள் ஒரு பருவ வயது அடைந்தவுடனே ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். அந்த திருமணம் முடிந்ததும் பெண்ணாக பிறந்தவள் இதனால் வரை தாய் தந்தையர் அன்பில் வளர்ந்தவள், அன்பாக சந்தோஷமாக வாழ்ந்தவள், திருமணம் என்று ஒரு சடங்கு நடந்த பிறகு ஒரு ஆடவனிடத்தில் சென்று காலமெல்லாம் அவனுக்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமா, பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு பேரின்ப வாழ்க்கையை இழந்து விட்டு சிற்றின்பத்திலே ஈடுபட்டு அவள் சின்னாபின்னப்பட்டு சிதைந்து போகிறாள் அப்பா. இருந்தாலும் அப்பா, உலகத்திலே கிடைக்கிறதற்கு அரியதான ஒரு ஜென்மம் மனித ஜென்மம். இந்த மனித பிறவை எடுத்ததால் காலமெல்லாம் கடவுளை தியானிக்க வேண்டும், ஆண்டவனை தியானித்து பேரின்பம் பிறவாத நிலை அடைய வேண்டும் என்றால் நம் உடல், இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு நம்முடைய ஆன்மாவானது முக்தி மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சிற்றின்பத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அது வாழ்க்கை சிறப்பாக அமையாதப்பா. பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றால் சதா காலமும் இறைவனுடைய தியானித்துக் கொண்டு இறைவனை நினைப்பிலே இருந்தால் நமக்கு பேரின்ப வாழ்க்கை கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அதை நீங்கள் சொல்லி நான் தெரிந்து கொண்டது தானே. அதனால் திருமணத்தை அறவே வெறுத்து காலமெல்லாம் நான் கண்ணை பெண்ணாக வாழப் போகிறேன். நீ பேசிய வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இருந்த போதிலும் ஒரு பெண்ணாக பிறந்தால் பிறந்த போது தாய் வீடு சொந்தம், பருவமடைந்து திருமணம் முடிய வேண்டும், திருமணம் முடிந்தால் கணவன் சொந்தம், வயதான காலத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் ஒரு பெண்ணுக்கு சொந்தம். ஆமாங்க. அப்படி இருக்கும்போது நீ கன்னியாகவே வாழ்ந்து விட்டால் நாளை என்ன பேசும் உலகம், அதை யோசித்து பார்த்தாயம்மா. நீ கன்னியாக வாழலாம், ஆனால் மக்கள் பலவிதம் பலவாறு பேசுவார்கள். ஆமாங்க. அதற்கு நீ அப்பா ஏன் சொன்னாங்க பெரிய பழமொழி, அன்னையும் பிதாவும் குள்ளநெறி தெய்வம். ஆமா, தலைமை உலகமாயிரம் பேசுவப்பா. உலகத்தில் இருக்க மக்களுடைய கருத்துக்காக என் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள முடியாதப்பா, என் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள முடியாது. வாழ்ந்தாலும் ஒரு விதமாக பேசுவார்கள், தாழ்ந்து விட்டாலும் ஒரு விதமாக பேசுவார்கள். அவர்களுக்காக நான் வாழவில்லை. என்னுடைய மனக்கருத்தெல்லாம், என்னுடைய எண்ணமும் ஏக்கமும் செயல்கள் எல்லாமே அந்த இறைவனை தியானிக்க வேண்டும். அந்த இறைவனையே நான் தியானித்துக் கொண்டு பேரின்ப வாழ்க்கை அடைய போகிறேன். ஆகையால் சிற்றின்பத்தை அறவே வெறுக்கிறேன். எனக்கு திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சாரி, இனி எத்தனை வார்த்தை உரைத்தாலும் நீ கேட்க போவதில்லை. ஆமா, உனக்கு திருமண
திருமணம் வேண்டாம். என்னுடைய விருப்பம் எல்லாம் நீ எப்பொழுது திருமணம் என்று கேட்கிறாயோ அப்பொழுது திருமணத்தை செய்ய நான் காத்திருக்கிறேன். அப்பா, இப்பொழுது உனக்கு என்ன தேவை? இதற்பொழுது என்ன வேண்டும் தெரியுமா? ஒரு கன்னிகா மடம், அழகான கன்னிகா மடம் ஒன்று ஏற்படுத்தி அந்த கன்னிகா மடத்திலே நான் கௌரி பூஜை செய்ய போகிறேன் அப்பா. பெருந்தக பெருந்தக தான் மன்னருக்கு மகளாக பிறந்திருந்து உங்க பொண்ணு என்னங்க என் மகன் கௌரி பூஜை செய்ய போறாளாம். கௌரி பூஜை எத்தனை நாளைக்கு? ஒரு மண்டலம் என்று சொல்லப்படுகிற 48 நாட்கள் நான் கௌரி பூஜை செய்ய போகிறேன் அப்பா. நான் கௌரி பூஜை செய்யும் இடத்திற்கு இதை போன்ற அரட்டுக்கிட்டு எல்லாம் அனுப்பிச்சிடாதீங்க. ஆமாங்க, அரட்டுல விலை போவாது அப்பா. ஆடவர்கள் யாருமே அந்த கௌரி கன்னிகா மடத்தில் அருகே வரக்கூடாது அப்பா. அப்பா, என்னை போன்ற தாதி பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த பெண்களை எனக்கு பணிவிடை வேலை செய்வதற்கு மட்டும் பக்கத்தில் இருந்தால் போதும். இதற்கு மட்டும் நீங்கள் ஏற்பாடு செய்தால் கண்டிப்பா ஏற்பாடு செய்கிறேன். நீ சென்று ஆக வேண்டிய கன்னிகா மடத்தை ஏற்பாடு செய்கிறேன். வெளியில வச்சுக்கோ, இங்க வைக்காத. கன்னிகா மடம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும். ஆடவர் செல்லக்கூடாது. உன்னை போன்ற அரட்டிக்கிட்டு போக கூடாது. முதல்ல உன்னதாண்டா, பெண்கள் மட்டும் என் மகளுக்கு துணையா இருந்தால் போதும். ஆம்பளை யாரும் போக கூடாது. செய்து அகிலோக ரட்சகா, அம்பிகை சமேதா, அமரருக்காக ஆலகால விஷத்தை உண்டவா, அம்புலியை தரித்தவா, 1000 தேவ போத கணங்கள் புடைசூழ நந்தை காவல் செய்ய ஓர் கரத்தில் 5 கரணையும் ஓர் கரத்தில் 6 முகனையும் அன்போடு தழுவி அரகர மகதேவா என்ற நாதம் ஒலிக்க கைலாயத்திலே யானை முதல் எறும்புக்கடை 84 லட்ச ஜீவராசிகளுக்கும் பரியாளுக்கும் கர்த்தனே அடியேன் இந்த மௌக்கல்யன் வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன். ஒரு நேரத்திலே தேவலோகத்திலே தேவர்கள் ஐவர் ஒன்று கூட்டினான் தேவேந்திரன். அவனுடைய ஐயப்பாட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து தேவர்களும் சென்றிருந்தார்கள். நானும் அங்கு சென்றிருந்தேன். அப்பொழுது இந்திரா, உன்னுடைய ஐயப்பாடு என்னவென்று கேட்டேன். அதற்கு அந்த இந்திரன் உரைத்தான். என்னவென்று, தேவ உலகத்திலே கற்பு நிலை தவறாத மங்கையர் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். அதுபோல் பூலோகத்திலே பெண்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு ஐயப்பாடு என்று கேட்டான். அவனுக்கு கற்பு நிலை தவறக்கூடாது என்ற ஐயப்பாடு வந்த உடனே தேவலோகத்தை கூடி இப்படிப்பட்ட வார்த்தைக்குரிய கிழட்டு வஜிஷ்டன் இருக்கிறானே, பூலோகத்திலே ஒருவள் இருக்கிறாள் என்று வைத்தான். இருக்க முடியாது என்று வைத்தேன். கற்பு நிலை தவறாதவள் என்றால் எப்படி? ஒரு பெண்ணானவள் உடலால் தவறு செய்தால் மட்டும் கற்பு நிலை தவறியவள் அல்ல. மாட்டானை தன்னுடைய கணவனை தவிர மாட்டானை மனதார நினைத்தால் அவளே கற்பு நிலை தவறியவள் ஆவாள். அப்படிப்பட்ட பெண் இருக்கிறான் என்று அந்த கிழக்கு வஜிஷ்டன்
பூலோகத்தில் இருக்கிறாளா என்ற செய்தியை கேட்ட உடனே தேவேந்திரன் அந்த கிழட்டு வசிஷ்டனுக்கு மாலை மரியாதை. அங்கே நான் இருந்தேனே, சும்மா இருப்பேனா? என்னை விட்டு விட்டு மாலை மரியாதை அப்படி என்ன சொல்லிவிட்டான் அந்த கிழட்டு வசிஷ்டன். அவனுக்கு மாலை மரியாதை என்று எதிர்த்தேன், இருக்க முடியாது என்று உரைத்தேன். அப்பொழுது உரைத்தான். யார் என்று கேட்டேன் நான். நிதட நாட்டை ஆளக்கூடிய நல சக்கரவர்த்தி மகள் நலாயணி என்று உரைத்தான். விடுவேனா? விடமாட்டேன், அங்கு செல்கிறேன். இப்பொழுது நிதட நாடு சென்று எப்படி ஆகிலும் அவள் கற்பினலை தவறியவள் என்பதை எடுத்து காட்டுகிறேன். அந்த வசிஷ்டனுக்கு சவால் விட்டு விட்டு வந்திருக்கிறேன். புறப்படுகிறேன். இப்பொழுது அவள் எப்படி கற்பு கரைசியாக இருக்கிறாள் என்பதை நான் பார்க்கிறேன். வருகிறேன். என் மகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தாயா? என்ன, எங்க அம்மா வந்து கௌரி வீட்டுல இருக்க போறாங்க. கௌரி வீட்லயா? கௌரி பூஜைங்க. 48 நாள் கௌரி பூஜையில அம்மா இருக்கிறாங்க. அதுக்கு பாதுகாப்புலாம் இருந்த போய் கூடாது இல்லையா? பாய், வாங்க பாய். யாரு பாய்? சலாம் அலைக்கும். யாரு பார்த்து பாய்ன்ற? கோயில் வைக்கிற பாய் தானே? கோயில வைக்கிற பாய். அட சரிடா. கடை எங்க? பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கறியா? இப்ப ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கீங்க. அட மூதேவி, அட துர்தேவதைய, அட சாம தேவதைய, அட சண்டால பிறவிய. நான் யார் தெரியுமா? ஆள் தெரியலையே. என்னுடைய மகிமை தெரியுமா? நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, கையில கட்டை, கடுப்பு காவி சட்டை. சுருக்கமா சொல்லப்போனா நீ கல்யாணம் ஆகாத பொட்டை. அதிகமா நம்பிச்சிருந்தா பூனை காசுல போடுத்தே. வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு சினம் பிறக்கும், கோபம் பிறந்தால் கொடியது ஒரு சாபத்தை சாபமா? லெமன் சாதமா தயிர் சாதமா? படுபாவி. நன்றா சமைத்தால் சாப்பிடுவேன். கல்லு மணந்தா தலைமையில் கொடுக்கும். சமையல்கார மழுகுதுப்பா. சமையல்காரன். ஆள் தெரியலங்க. என்னை பார்த்தால் யார் என்று தெரியவில்லை. தெரியலங்க. நான் தான் மௌக்கல்ய மகரிஷி. மவுத்து போனா வேற புது மவுத்து மாட்டிக்க வேண்டியதானே? மௌக்கல்யன். ஓ, மவுத்துல மக முடிவுரா? என்ன சமாச்சாரம் வந்திருக்கீங்க? இந்நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கேன். ஐயா பார்க்கணும். இந்த முதல்ல சொல்றது இல்லையா? என்னடா? நீங்க ஒரு பக்கமா மயிறு, ஒரு பக்கமா இரு. ஒரு பக்கமா சொல்லிட்டு வந்துடுறேங்க. சொல்லு. பேர் என்ன சொன்னீங்க? மௌக்கல்யம். தெரியும். ஐயோ ஐயோ, ஒரு தடவை சொன்னா போதாதா? விளக்கறாரு எனக்கு அப்படியே. வாங்க சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயாவு, அதாவது சொன்னீங்களே பெரியோர் தரிசனம் கிடைக்கும் சொன்னீங்க இல்லையா? நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்கிறாருங்க. அப்படியா? அவர் தான் பெரிய மகான். அதாவது மவுத்துக்களில் மகமுடி வந்திருக்கிறாருங்க. மௌக்கல்ய ரிஷியா? ஆமாங்க. அட பாவி, இதையாண்டா இவ்வளவு நேரம் பொறுமையா வந்துக்கிறாருங்க. எங்க இருக்கிறார்? அவரு வெளிக்கு இருக்கிறார். தண்ணி எடுத்து போயா? தண்ணியில தான் பேப்பர் தேடிக்கிறார். தொடச்சி போட்டா. சுவாமி வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தவத்தில் சீலந்த மகன் ஜகத்தினில் உண்மை போல் உண்டோ ஐயா? ஜகத்தினில் உண்மை போல் முனிவரும் உண்டோ ஐயா? அகத்தை நாடி அகத்தை நாடி முத்தும் துறந்த ஞானி, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அறவே மறந்தவர். எமது சபையை நாடி வந்திருக்கிறார். நான் செய்த புண்ணியமோ, என் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ சுவாமி, என் நாட்டு மக்கள், எமது குடும்பம் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எங்களை வாழ்த்துங்கள். சக்கரவர்த்தி, நீங்கள் வாழ்க, உங்கள் தொண்டு வாழ்க, உங்கள் நாடு வாழ்க,
விதமான குறையும் இல்லாமல் சிறப்போடு வாழ என்னுடைய மனமாற வாழ்த்துகிறேன். ஆகட்டும் சக்கரவர்த்தி சுவாமி, அடியான் உன் நாடு தேடி ஓடி வந்த காரணம் என்ன தெரியுமா? தெரியும். உன்னிடத்தில் ஒரு தானம் கேட்கலாம், ஒரு உதவி கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன். என்னிடத்தில் ஒரு பொருள் கேட்க வந்தீர்களா? ஆமாம் சுவாமி, தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நான் செய்த பாக்கியமே பாக்கியம். தங்களுக்கு என்ன பொருள் தேவை கேளுங்கள். கேட்பதை தவறாமல் கொடுப்பாயா? ஆமா, கண்டிப்பாக தருகிறேன். இருந்தாலும் சத்தியம் செய்து கொடு, முதலில் கொடுக்கிறேன் என்று. என்னங்க இது? முனிவரே, நான் கொடுப்பதா இருந்தால் தங்களுக்கு சத்தியம் தேவையா? ஆமாம் சுவாமி, நீங்கள் எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்க வல்லல் நான். ஆமா. என்னை பற்றி உங்களுக்கு ஏன் சந்தேகம்? நம்பிக்கை இருக்கிறது, இருந்தாலும் சத்தியம் செய்து கொடுத்தால் ஏதுவாக இருக்கும். சொல்றது புரியலையா? மனித மனம் ஒரு குரங்கு, நாக்குக்கு நரம்பில்லை. வினாடிக்கு வினாடி நாக்கு மாத்தி மாத்தி பேசும். அதெல்லாம் சத்தியம் கேட்கிறாரு அவர். சரியா சொன்னடா, சரியா சொன்னடா. சுவாமி, நான் சத்தியம் செய்தால்தான் எம்மிடத்தில் பொருள் கேட்பீர்கள். ஆமா. சூரிய சந்திரனோடு இந்த சூரிய சந்திரனோடு சூழ்புவி பிறண்டிட்டாலும் ஆரியர் ஓதுகின்ற அருமறை பொய்த்திட்டாலும் ஆரியர் ஓதுகின்ற அருமறை பொய்த்திட்டாலும் சீரியர் மனமும் மாறி செய்தவும் குறைத்திட்டாலும் நீ கோரிய பொருளை யானும் கொடுத்திட தடையில்லையே. சூரியனும் சந்திரனும் திசை மாறி உதித்தால் உதிக்கலாம். ஏன் உம்மை போன்ற தவறிஷ தவத்தை குறைத்தாலும் குறைக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கும் பொருளை கண்டிப்பாக இந்த சக்கரவர்த்தி தருகிறேன். சத்தியம் செய்து விட்டாய். நான் தானம் என்று கேட்டேன், அது என்ன தெரியுமா? கேளுங்கள் சாமி. தடையில்லாமல் கொடுப்பாய் அல்லவா? தருகிறேன் என்று கூறிவிட்டேன். அது என்ன தெரியுமா? எனக்கு கன்னிகா தானம் வேண்டும். சுவாமி, இந்த கேள்வி கேட்டாயா? சுவாமி, முற்றும் துறந்த ஞானி, தங்களுக்கு கன்னிகா தானமா? ஒருவேளை இவருக்கு பிள்ளை இருப்பா. ஆமா. இல்ல அண்ணன் தம்பி இருப்பார். சுவாமி, கன்னிகாதானம் என்று கேட்டீங்களே, தங்களுக்கு பிள்ளை இருக்கின்றார்களா இல்லை தம்பிகள் இருக்கிறார்களா? ஆமா. அண்ணனுக்கு திருமணம் செய்ய வேண்டுமா? அடடே, நான் கன்னிகாதானம் என்று கேட்ட உடனே உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கா உங்கள் தம்பிக்கா என்று ஐயப்பாடு. ஏண்டா நான் பெண் கோடி என்று கன்னிகாதானம் என்று கேட்டேன். பெண்ணா? ஆமா. யாரு தம்பிக்கா? டேய் அட மூதேவி, என் தம்பிக்கா என் பிள்ளைக்கா? என் தம்பிக்கும் பிள்ளைக்கும் பெண் கேட்பதற்கு உன்னிடத்தில் இவ்வளவு வேகமாக ஓடி வந்தேனா? இல்லை ஐயா. அப்ப யாருக்கு சுவாமி பெண் யாருக்கு கொடுக்க போகிறாய்? யாருக்கு? யாருக்கு கேட்க வந்தேன் தெரியுமா? இல்லைங்கள். எனக்கே நான் கேட்க வந்தேன். உனக்கு என்னடா ஆச்சு? தவறு இல்ல, அவன் அழுவதில் ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கு இல்லைங்க, வயதான காலம், இந்த நேரத்தில் எனக்கு பெண் என்று கேட்கிறார்களே, இது என்ன நியாயம்? நம்ம சமையல்காரி பெருமனை சுத்தி வேணுமா அவருக்கு? சாமி, இவனுக்கே இன்னும் திருமணம் ஆகல, யாரும் பெண்ணு கொடுக்கல. ஆமா, உங்களுக்கு கேட்கல, இவனுக்கு ஒரு அச்சம். ஆமா, அதானே. வயதான காலத்தில் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று இதிகாசத்தில் இருக்கிறதா? இல்லை சுவாமி, நடைமுறையில் இருக்கிறதா? சுவாமி, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அறவே மறந்த நீங்கள் இப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை வந்திருக்கிறது. அதை பற்றி தான் யோசிக்கிறோம். சாரி, உங்களுக்கு இப்பொழுது திருமணம் செய்யணும், இவ்வளவுதானே? ஆமா. என் நாட்டில் எத்தனையோ கன்னிப்பெண்கள் இருக்கிறார்கள். யாராயிலும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுங்க, இன்னொரு திருமணம் ஏழை பெண்கள் இருக்கிறார்கள். சக்கரவர்த்தி, உன் நாட்டில் உள்ள பெண்களை கேட்பதற்குவா ஓடி வந்தேன். நாட்டில் உள்ள பெண்களை கேட்க வரவில்லை. நான் இங்கே இருக்கிறாள், இந்த நாட்டிலே இருக்கிறாள், இதே வீட்டில் இருக்கிறாள், அந்த பெண்ணை கேட்க வந்திருக்கிறேன். என் நாட்டில் இருக்கிறார் நியாயம், என் கோட்டில் இருக்கிறார், இங்கே இருக்கிறார். ஆமா சுவாமி, என்ன சுவாமி நீங்க கூறும் வார்த்தையை கொண்டு புரியவில்லை. இந்த கோட்டில் இருக்கிறான் யார் தெரியுமா? உன்னுடைய மகளைத்தான் எனக்கு என்ன நியாயம்? இது என்ன தர்மம்? நீங்கள் பேசும் வார்த்தை முறையாயது? யோசித்து பார்த்தீர்களா? ஏன்? நீங்கள் யார்? வயதானவர். இந்த நேரத்தில்
எனது மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, இது என்ன நியாயம் சுவாமி? எனது மகளோ பருவமடைந்த மங்கை, ஆமா, இளமை பெண். என் மகளுக்கு உமக்கு ஒத்துட்டு வருமா? யோசித்து பார்த்தீங்களா? நம்ம பொண்ணு அழுகு எங்க, இவரு மூஞ்சி எழுவு எங்க. என்னடா எனக்கு ஏர்ல வாத்து விட்டுக்கிறாங்க, கத்திங்க கிடக்குது. நீ கொடுக்கிற சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய், அதை மறந்து விட்டு பேசுகிறாய். சுவாமி, கொடுக்க முடியாது என்று வைத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? சுவாமி, நாடு எங்கும் சென்று பறைசாற்றிக் கொண்டிருப்பேன். என்னவென்று நல சக்கரவர்த்தி கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான், பிறகு மறுத்து விட்டான் என்று மக்களிடையே எல்லாம் சொல்லிக் கொண்டு சோதனை தானா அவசரப்படாதீங்க சாமி. சோதனை தானா. எனது மகள் பருவமடைந்த மங்கை, சின்னம் சிறியவள், அண்ணனை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன முறை சுவாமி? வேண்டாம் சுவாமி, என் வார்த்தை கேளு. அப்படி என்றால் கொடுக்க முடியுமா? முடியாதா? என்னால் முடியாது சுவாமி. ஏய் மன்னா, முடியாது முடியாது என்று வைத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த நாட்டை சாபத்தால் சரித்து சாம்பலாக. அவசரப்பட வேண்டாம் சாமி, இதை நாங்க கையா நினைக்கல, காலா நினைக்கிறோம். எதை புடிச்சுக்கிறேன் இப்ப நீ? கால் தானா ஐயா, இதுல மனசுல வச்சுக்காதீங்க ஐயா, இதை நான் காலா நினைக்கல, கையா நினைக்கிறேன். அப்ப இது என்னதான் இது? இது கை, இது காலா. ஐயா, நீதான் பெரிய மனுஷன் ஆகணும். யார் பெரிய மனுஷன் ஆகணும்? பெரிய மனதை வைக்க வேண்டும் ஐயா. ஏண்டா நீ சும்மா இருடா, ஏண்டா மானத்தை வாங்குற? முனிவரே, நீங்கள் கேட்ட பொருளை நான் தருகிறேன். இருந்த போதிலும் எனது மகளோ திருமணம் வேண்டாம் என்று கன்னிகா மடத்தில் சமம் செய்கின்றார். அண்ணனுடைய உத்தரவின்றி நான் எப்படி சொல்ல முடியும்? அண்ணவள் சம்மதித்தால் உங்களுக்கு நான் திருமணம் செய்து. அப்படி என்றால் உன்னுடைய மகள் கன்னிகா மடத்திலே கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கிறாள். ஆமா, அவளுடைய சம்மதம் இல்லாமல் நான் எப்படி உனக்கு பெண் வாக்குறுதி கொடுப்பது? ஆமா, என்னுடைய மகள் சம்மதித்தால் கண்டிப்பாக திருமணம். பெண் கொடுப்பாயா? கண்டிப்பாக. உன்னுடைய மகள் சம்மதம் சொல்லிவிட்டால் பெண் கொடுப்பாயா? கண்டிப்பாக தருகிறேன். இதில் மாற்றம் கிடையாது. கிடையாது. சரி சரி, சம்மதம் பெற்று வருவது என்னுடைய கடமை, திருமணத்தை முடித்து வைப்பது உன்னுடைய கடமை. அப்படியா? ஆமாம். ஆகட்ட சுவாமி, ஆகட்டு வருகிறேன். நடக்கிற கதையாது. அன்றே நீங்க சொன்னீங்க சுயவரத்துக்கு எத்தனையோ நாட்டு இளவரசெல்லாம் வந்தாங்க. அன்னைக்கு யாரையும் பிடிக்கல சொல்லி குழந்தை போய் இந்த மகமுடியில கல்யாணம் பண்ணிக்கோ. நாங்க நமது மகள் சம்மதம் கொடுத்தால் அல்லவோ திருமணம். என்னங்க சொல்லுங்க. இதை பார்த்தாயா, முனிவருக்கு ஏதோ ஒரு நற்பாசை. ஆமாங்க, வேறொன்றும் இல்லை. ஆமா, அவள் சம்மதம் கொடுத்தால் தானே இவருக்கு திருமணம். என்ன ஆகுது? உடம்புலாம் காக்கா குறிலாம் கை ஜோசி மாதிரி அங்க போய் பட்டா அடிச்சுங்கிறான். காலம் எந்த அளவுக்கு முன்னேறியும் போய் என்னங்க பெரியோரை தூற்றக்கூடாது. சாபம் கொடுத்தால் பழிக்கும். சென்றவர் என்ன ஆயிற்று என்று நாம் அமைதியாக பார்ப்போம். என்ன நடக்குது? சக்கரவர்த்தி, பெண்ணை கொடுக்கிறேன், என்னுடைய மகளிடத்திலே போய் சம்மதம் பெற்று கொண்டு வா என்று வைத்து விட்டான். அவருடைய மகளிடத்தில் சென்று சம்மதம் பெறுவதென்றால் இப்படி சென்றால் எப்படி ஒப்புக்கொள்வாள்? அவளும் ஒரு அறியாத பெண் அல்லவா? இப்படி செல்ல போவது கிடையாது. என்னுடைய உருவத்தை மாற்றுகிறேன், ஒரு அழகான வாலிபனாக அவர்களிடத்தில் சென்று சம்மதத்தை பெறுகிறேன். இப்பொழுது என் உருவை மாற்றி அழகான வீர வாலிபனாக செல்கிறேன்.